யாராவது 470 கோடி செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்களா? அப்படி செலவு பண்ணி பண்ற கல்யாணம் கடைசியில விவாகரத்துல முடிஞ்சா எவ்வளவு வேடிக்கையா இருக்கும். இவங்க தான் ஷேக்கா மகரா, துபாய் அரசர் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமோட செல்ல பொண்ணு. இந்த கல்யாணம் ஒரு மிகப்பெரிய லெகசிய உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். அரபு நாடுகள் கூட இப்படி ஒரு ஆடம்பரமான கல்யாணத்தை பார்த்ததே கிடையாது. விலை உயர்ந்த சில்க் துணிகளால சுவர்களை அலங்காரம் பண்ணிருக்காங்க. உலகத்தோட ரொம்பவே ரேரான கிறிஸ்டல்ஸ அலங்காரம் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே கண்ணாடி மாதிரி ஜொலிக்கிற மார்பிள் ஃப்ளோர்ஸையும் உருவாக்கியிருக்காங்க. ஷேகா மகரா இந்த கல்யாணத்துல போட்டிருந்த கவுன் இவங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. இது ஒரு ஹேண்ட்மேட் கவுன். இந்த கவுன்ல டைமண்ட்ஸ் மற்றும் சில ரேரான கிறிஸ்டல்ஸும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கல்யாணத்துக்கு வந்த ஒவ்வொரு தலைவர்களையும் ராஜ மரியாதையோட வரவேற்றிருக்காங்க. அதுவும் ட்ரெடிஷ்னலா. இந்த கல்யாணத்துல நடந்த ஒவ்வொரு விஷயமும் பக்காவா பிளான் பண்ணுது. ஷேகா மகரா சாதாரண ஆளே கிடையாது. இவங்க தான் துபாயோட மாடர்ன் முகம். இதுவரைக்கும் துபாயில இவ்ளோ கியூட்டான பிரின்சஸ் இருந்ததே கிடையாது. பல பெண்களோட கனவு வெட்டிங்க கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமா பண்ணிருக்காங்க இவங்க. ஷேகா மகரா ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவங்க. துபாயோட பாரம்பரியத்தை இப்போ வரைக்கும் பக்காவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் துபாயோட மாடர்ன் ஃபியூச்சரையும் யோசிப்பாங்க. 1994ல ஷேகா துபாயில பிறந்திருக்காங்க. ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, அரசரோட செல்ல பொண்ணுன்னு. அதனால ஷேகா மகரா தன்னோட ஆரம்ப காலத்தை துபாயோட ராயல் பேலஸ்ல தான் கழிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செம கிராண்டா அங்க பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா மேல் படிப்புக்காக லண்டனோட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்க்கு படிக்க போயிருக்காங்க. ஷேகா இந்த அரச குடும்பத்தோட டியூட்டில ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. அதே நேரம் செம ஜாலியான பொண்ணும் கூட. ராயல் ஃபேமிலிஸோட ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹார்ஸ் ரைடிங்ல ஷேகா மகரா ரொம்ப கை தேர்ந்தவங்க. ஷேகா மகராக்கு ஃபேஷன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே தனியா படிக்கவும் செஞ்சிருக்காங்க. வருஷத்துக்கு 200 கோடிக்கு மேல தன்னோட ஃபேஷனுக்காக மட்டுமே இவங்க செலவு பண்றாங்க. ரொம்பவே லேவிஷான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்த இவங்க ஏப்ரல் 2023ல ஷேக் மனா அல் மக்தோம் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவரும் சாதாரண ஆளே கிடையாதுங்க. இவருக்கும் ரைட்ஸ் படி ஒரு ராயல் ஃபேமிலி தான். அல் மக்தோம் டைனாஸ்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்குள்ள தான் இவருமே வராரு. இவர் குளோபல் மார்க்கெட் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சவர். யுஏஇலே ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல கொடிகட்டி பறக்கிறவர் தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க ஷேகா மகரா. துபாயோட ஃபியூச்சர் டெக்னாலஜி பத்தி இந்த ஆளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே அதுல இன்வெஸ்டும் பண்ணி வச்சிருக்காரு. எப்பவுமே இவங்க 2 பேரும் ஃபியூச்சரை பத்தி பக்காவா யோசிப்பாங்க. என்னடா இந்த பையன் நம்மள மாதிரியே யோசிக்கிறான் அப்படின்னு அதே பேஷனா இருக்கிறதுனால தான் ஷேகா மகரா இவங்கள கல்யாணம் பண்ணிக்கவும் ஒத்துக்கிட்டாங்க. 2 பேருமே பல கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரங்க. அரபு நாடுகள்ல குதிரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. பல வருஷம் லெகசியையும் அது காப்பாத்துது. ஷேகா மகராவும் அவங்களோட கணவரும் துபாயிலேயே ஒரு பெஸ்ட் ஹார்ஸ் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே 2 பேருக்கும் லவ் அப்படின்றது சீக்கிரமா வந்துடுச்சு. இந்த கல்யாணத்தை துபாய் நாடு வெறும் கல்யாணமா மட்டும் பார்க்கல, ஒரு கலாச்சார பாரம்பரியமா பாக்குறாங்க. இந்த கல்யாணத்தை பத்தி பேச முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அப்படி ஒரு வெல் பிளானிங் இந்த கல்யாணத்துல இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு மலர் நீர்வீழ்ச்சி மாதிரி நமக்கு இருக்கும். இந்த இடத்த மிகப்பெரிய சான்லியர்ஸ் மூலமா ஆடம்பரமா உருவாக்கியிருக்காங்க. இந்த கல்யாணத்துல இருந்த மாதிரி ராயல் டைனிங் இது வரைக்கும் எந்த ஒரு ராயல் ஃபேமிலிலையும் உருவாக்குனதே கிடையாது. முக்கியமான கெஸ்ட் எல்லாருக்குமே தங்க தட்டுல தான் சாப்பாடு கொடுத்திருக்காங்க. இது தங்கம் பூசப்பட்ட தட்டு கிடையாதுங்க. 24 கேரட் கோல்டால உருவாக்கப்பட்ட தட்டு. இந்த கல்யாண கப்பல்ஸோட மோனோகிராம் பதிக்கப்பட்ட கிறிஸ்டல் கிளாஸஸ இந்த டைனிங்ல யூஸ் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் தங்கத்தட்டு, தண்ணி குடிக்க கிறிஸ்டல் கிளாஸ், வேற லெவலா இருக்குல்ல. இந்த உலகத்தோட பல பகுதிகள்ல இருந்து தலை சிறந்த சமையல்காரங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க மூலமா நீங்க எந்த வகையான உணவு கேட்டாலும் இந்த கல்யாணத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் எந்த வகையான ட்ரிங்க்ஸ் கேட்டாலும் கிடைக்கும். இந்த கல்யாணத்துல நடந்த ஒவ்வொரு பகுதியும் ட்ரெடிஷனலாவும் இருக்கும். அதே நேரம் மாடர்னாவும் நடந்திருக்கு. இந்த கல்யாணத்தோட ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு கதை சொல்லும். ஸ்டேஜ் டெக்கரேஷன் பத்தி பேசியே தீரணும். துபாயோட வானொலி மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு டிசைனா பண்ணிருக்காங்க. இது வெறும் கல்யாணம் மட்டும் கிடையாதுங்க. துபாய் இந்த உலகத்துக்கே தங்களோட அதிகாரத்தையும் தங்களோட ஆடம்பரத்தையும் தங்களோட பாரம்பரியத்தையும் காமிச்சிருக்காங்க. கல்யாணமே இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கப்பிள்ஸ் ஹனிமூனை எந்த அளவுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. இவங்க ஹனிமூனுக்காக போன இடம் தான் கிரீக் ஐலாண்ட் ஆஃப் மிக்குனாஸ். நிறைய பேர் இந்த இடத்தையே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. ஆனா இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. தனித்துவமான ஒயிட் வாஷ்டு வில்லாஸ் மட்டுமே இருக்கக்கூடிய இடம். மேக்சிமம் ராயல் ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்க பெரிய பெரிய சிட்டிஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க அதிகமா போறது ஐலாண்ட்ஸ்க்கு தான். அதனாலதான் நீங்க நிறைய ராயல் ஃபேமிலிய பாருங்க, அவங்க சொந்த இடமா ஒரு ஐலாண்ட தான் வாங்குவாங்க. இவங்க இங்க ஒரு வில்லால தங்கி இருந்திருக்காங்க. அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? $30 மில்லியன்.
ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு இவங்க தனியா போனாங்கன்னு நினைச்சிடாதீங்க. கூட 100 பேர் போயிருக்காங்க. என்னடா சொல்ற? ஹனிமூனுக்கு எதுக்குடா 100 பேர் அப்படின்னு பதறாதீங்க. அவங்களோட பாதுகாப்புக்காக போயிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அரபு நாடுகளையே ரொம்ப சக்தி வாய்ந்த பொண்ணா மாறுனாங்க இந்த ஷேகா மகரா. அதனால எங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. ஷேகா மகரா தன்னோட கணவர் கூட தங்கி இருந்த ரெசார்ட், அதுக்கப்புறமா வில்லா, ஏன் இவங்க இந்த ஐலாண்ட்ல எந்த ஏரியாக்கு போய் ஹனிமூன் கொண்டாடி இருந்தாலோ பாதுகாப்புக்காக அவங்கள சுத்தி ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பத்திரமாவும் தங்களோட ஹனிமூனை என்ஜாய் பண்ணாங்க. ஷேகா மகரா உண்மையாவே ரொம்ப நல்லவங்க தெரியுமா? இது வரைக்கும் எத்தனையோ குழந்தைகளை படிக்க வச்சிருக்காங்க. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸோட மேல் படிப்புக்கு உதவி பண்ணிருக்காங்க. எத்தனையோ பேரை அரபு நாடுகள்ல இருந்து மத்த நாடுகளுக்கு அனுப்பி வச்சு தலை சிறந்த மாணவனா மாத்திருக்காங்க. இப்ப வரைக்குமே ஷேகா மகரா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு டொனேட் பண்ணிட்டு வராங்க. எமிரேட்ஸோட கல்ச்சர் இந்த உலகம் முழுக்க தெரியணும் அப்படின்னு அதுக்காக நிறைய கிளாஸஸும் எடுக்கிறாங்க. முக்கியமா எந்த ஒரு ஹெரிடேஜ் ஃபெஸ்டிவல் நடந்தாலும் போதும் ஷேகா மகரா முதலாளா போயிருவாங்க. கல்யாணம் முடிஞ்ச சில மாசங்கள்லயே இவங்க 2 பேரும் எக்கச்சக்க இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி பல கோடிகள் சம்பாதிச்சாங்க. எப்படிங்க? உண்மையா சூப்பரா இருக்குல்ல? ஒரு ஆடம்பரமான கல்யாணம், சூப்பர் ஜாலியான ஹனிமூன். 2023 ஏப்ரல்ல இந்த கப்பல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2024 மேல இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா 2024 ஜூலைல என்ன நடந்துச்சு தெரியுமா? விவாகரத்து. இப்படிதாங்க ஒரு ஆடம்பரமான கல்யாணம் கடைசியில காணாம போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.